என்னோட புருஷன் என்னோட காதலி எனக்கு திரும்ப கிடைச்சே ஆகணும். நீங்க என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும். கடைசியா நீ சொல்றத நான் கேக்குறேன், சரியா? ஐயரை நீங்க மந்திரம் படிங்க, நான் பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா? திரும்ப இப்படி எல்லாம் பண்ணாத. நீ வண்டியில உட்கார, நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம், முதல்ல இதை திருப்பி கொடுத்துடுறேன். இல்ல, இதுக்கு என்ன அவசியம்? இல்ல, நாம அப்புறமா பேசிக்கலாமே. இல்ல மிஸ்டர் மெஹ்ரா, இது ரொம்ப முக்கியம். பிரக்யா, இது உங்களோடது. எனக்கு இது ரொம்ப லூசா இருக்கு. காரணம் என்னன்னா, இது உங்களுக்காக பண்ணது. என்னைக்கும் மிஸ்டர் மெஹ்ரா மேல முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அவர் இப்பவும் உங்களை நான் உங்களை பிடிச்சிட்டேன். இங்க பாருங்க தம்பி, இந்த பொய்யான கல்யாணத்துல என்னால பண்ண முடியாது. பாருங்க, இரு மனசை சேர்த்து வைக்கிறது பொய் ஆகாது. ரன்வீர் பிராச்சியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். ஒருவேளை அவன் மட்டும் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்கலானா, பிராச்சி இல்லாம அவன் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த சாவுக்கு காரணம் நீங்க தான். அதுக்கப்புறம் அவனோட ஆவி வந்து உங்களை பயமுறுத்தும். உங்களை ராத்திரியில வந்து பயமுறுத்தும். ராத்திரி என்ன பகல்லே வந்து பயமுறுத்தும். அதுக்கப்புறம் நீங்க பைத்தியமாயிடுவீங்க. தம்பி போது தம்பி, என்ன விட்டுருங்க தம்பி, நான் போயிடுறேன். உங்களால இந்த கல்யாணத்தை பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க ப்ளீஸ். அட, நான் தான் சொல்ல முயற்சி பண்றேன், நீங்க எங்க கேக்குறீங்க? இப்ப சொல்லலாம்ல நீங்க. அப்ப நான் பேசும்போது நடுவுல நீ பேசக்கூடாது, சரியா? தம்பி, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர் கிடையாதுப்பா, காரியம் பண்ற ஐயரு. ஓஹோ, அப்படின்னா உங்க இதுலயும் கேட்டகரி இருக்கா? அப்பனா நீங்க எந்த கேட்டகரி? அடா, இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க இல்லையா, செத்து போனவங்களுக்கு பண்ணுவாங்கல்ல காரியம், அந்த ஐயரு. தீதி காரியம் அஸ்தி எல்லாம் கலக்குவாங்கல்ல, அந்த பூஜை பண்ற ஐயரு. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க ஐயர் தானே, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். வாங்க ப்ளீஸ். அட, எப்படிப்பா? நான் இன்டர்நெட்ல இருந்து எல்லா கல்யாண மந்திரத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க அத மனப்பாடம் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு. அட, அத என்னன்னு சொல்லுங்க ஐயரே. அட, கல்யாணம் பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம நடக்க கூடாது. என்னப்பா இது, என்ன பண்றது? அங்க 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 கொஞ்சம் மேல பாருங்க. அது பாருங்க, பெரியவங்க கிடைச்சிட்டாங்க. அவங்க முடியும் வெள்ளையா இருக்கு. அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா கல்யாணம் ஓவர். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நீங்க மட்டும் ஓட முயற்சி பண்ணீங்கன்னா திரும்பவும்னா அப்புறம் உங்களை நான் உன்ன நினைச்சு பயந்து ஓடலப்பா, மந்திரத்தை நினைச்சுதான் பயந்து ஓடுறேன். முகூர்த்த மந்திரம்லாம் எனக்கு தெரியாதுப்பா. தெரியாதா? அது இல்லாம என்கிட்ட போனும் இல்ல. அட, என்ன ஐயரே, இந்தாங்க இத பிடிங்க. போனை யூஸ் பண்ண தெரியும்ல? போன்ல என்கிட்ட இருக்கு, நான் கொண்டு வரதா மறந்துட்டேன்னு சொன்னேன். இப்ப பாரு எப்படி டக்குன்னு மனப்பாடம் பண்றேன்னு. தேங்க் காட். தேங்க்யூ சோ மச் ஐயரே. நான் போய் பொண்ணு மாப்பிள்ளைய ரெடி பண்றேன். நீங்க போய் அந்த பெருசுங்களை தயார் பண்ணுங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ சோ மச். நான் போயிட்டு வரேன். ஏங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்களும் உங்ககிட்ட பேசணும். அது என்னன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க கடவுளை நல்லாவே கும்பிட்டோம். ஆனா நாங்க ஐயர் இல்ல இல்லையா? நாங்க ஆசைப்படுறதெல்லாம் எங்களோட பசங்களுக்காக நீங்க எங்களுக்கு பூஜை பண்ணணும். கண்டிப்பா. கல்யாணம் முடிஞ்சோடனே நான் பண்ணி தரேன். கல்யாணமா? இங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா விரும்புறாங்க. ஆனா அவங்க வீட்ல இருந்து யாரும் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்றதுக்கு வரல. பெரியவங்க நீங்க 2 பேரும் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். இங்க பாருங்க, இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, காதலிக்கிறவங்களை ஆசீர்வாதம் பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நாங்க ஆசீர்வாதம் பண்ணா நல்லபடியா நிறைவேறும். ஆமா ஐயரே, எங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் பொய்யா போனதே இல்ல. நாங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்றோம். அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் காதலிக்கிறாங்க. அவங்களுடைய பேரு அபி அப்புறம் பிரக்யா. அவங்களுக்காக நீங்க பூஜை பண்ணணும். அப்புறம் நாங்களும் அந்த பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறோம். ரொம்ப சந்தோஷம். கல்யாண வேலைகளை ஆரம்பிச்ச உடனே நான் வந்து உங்களை கூப்பிடுறேன். நல்லது, நன்றி. கண்டிப்பா செஞ்சிடலாம். பாத்தீங்களா, இந்த உலகத்துல காதலிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா ஆலியாக்குள்ள எதுக்காக இவ்வளவு வெறுப்பு? பேலன்ஸ சரியா வச்சுக்கணும் இல்லையா? ஒருவேளை உலகத்துல எல்லாருமே நல்லவங்க ஆயிட்டா அப்புறம் இந்த உலகம் எப்படி இயங்கும்? அபி பிரக்யா காதலிக்கிற மாதிரி நல்லவங்களா இருந்தா இந்த உலகம் எப்படி இயங்கும்? உலகம் இயங்காது.
இந்த உலகம் இயங்க ஆலியா மாதிரி கெட்டவங்களும் தேவை. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான், பிரக்யா பின்னாடியே இருக்கிறது தான். அண்ணனோட எல்லா டென்ஷனும் எல்லா ப்ராப்ளமும் இப்ப விலக போகுது. அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் லைன் நடக்க போகுது. அவரோட ஃபர்ஸ்ட் லைஃப் அவர் மறக்க போறாரு. ஏன்னா அண்ணனை மீரா ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. நீ சரியாதான் சொன்ன. மீரா அபிய ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ ரொம்பவே நல்லவ. அதனாலதான் அவ அபிக்கு உதவி பண்றான். அந்த பொம்மையை மட்டும் தூக்கி போட்டுறாத. தூக்கி போட்டினா நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா அபிக்கும் இந்த பொம்மைக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கு. நீ மட்டும் ஏன் ஆலியா எப்படி இருக்க? வந்த கொஞ்ச நாளையே மீரா அபியை புரிஞ்சுக்கிட்டா. நீ பிறந்ததுல இருந்தே அபி கூட தான் இருக்க. அப்படி இருக்கும்போது ஏன் அபியோட சந்தோஷம் எதுல இருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல? புரியாம இருக்கிறதும் ரொம்ப நல்லதுதான். ஏன்னா இந்த டால் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியங்கிறது தெரியாமலே நீ தூக்கி போட்டுருவ. ओम पुनन्तु मा देवजनाः पुनन्तु मनसा धियः पुनन्तु विश्वाभूतानि जातवेदा அப்புறம் பேசிக்கிறேன். கல்யாணத்தை மிஸ் பண்ண விரும்பல. Damn it. மீரா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? போனை எடுத்தா தானே எனக்கு குட் நியூஸ் தெரிய வரும், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க முடியும். மீரா அப்புறம் அபியோட கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஸ்வீட் சாப்பிடுவேன். கல்யாணத்தை பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். அண்ணனும் மீராவும் வீட்டுக்கு வரும்போது பார்க்கலாமே. ஆலியா கிட்ட உண்மையை சொல்லணும் தான் எனக்கு தோணுது. அவளுடைய ஆசை நிராசை ஆயிடும் இல்லையா? முத தடவையா அண்ணனை எதிர்க்கிற ஒரு தங்கச்சியை நான் பாக்குறேன். நானும் மீராக்கு ரொம்ப நேரம் போன் ட்ரை பண்றேன். ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறா. ஏதாவது சடங்கு நடக்குமா இருக்கும், அதான் எடுக்காம இருக்கிறா. ஆலியா, நம்ம டிவோர்ஸ்க்கு காரணம் ஆலியா தானே? நீ ஆலியாவுக்கு வீடியோ கால் காட்டு. நான் என் காதலை திருப்பி கொண்டு வந்திருக்கேன்னு அவளுக்கு நான் காட்டணும். அப்புறம் இந்த கல்யாணம் அதுக்கான சாட்சி. ஆனா அதுக்கு முன்னாடி ஆலியாக்கு போன் பண்ணி எல்லா குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க சொல்லு. ஏன்னா என் ஆசை என்னன்னா எங்க கல்யாணத்தை மொத்த ஃபேமிலியும் பார்க்கணும். அப்புறம் அவங்க எல்லாரும் சாட்சியா அமையணும். மீரா கிட்ட இருந்து தான் போன். ஹலோ ஆலியா, நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன், நீங்க அதை பாருங்க. அப்புறம் எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிடுங்க. கல்யாணத்தை எல்லாருக்கும் காட்ட போறேன். மீரா, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை பார்க்கணும், அப்பதானே கன்ஃபார்ம் ஆகும். பிரக்யா நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கிறது தான். இப்பவே வீடியோ கால் பண்றேன். ராஜண்ணா, ப்ரொஜெக்டர் எடுத்துட்டு வாங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும், அப்பதானே கல்யாணத்தை பார்க்க முடியும். இது வீடியோ கால் பண்றேன். ओम सप्ताशान पारिधाय स्त्री सप्ताशामिधा कृता. போன் வந்துருச்சு.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க 2 பேருக்கும் என்னோட கல்யாண வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் என்ஜாய் திஸ் மூமெண்ட். இனிமே எனக்கு இந்த இடத்துல வேலை இல்ல. சந்தோஷமா இருங்க. நேரம் விழுந்திருக்கும். என்ன கொண்டு வந்திருக்க? டீ டைம். அப்படின்னா சாப்பிடுறதுக்கு எதுவுமே கொண்டு வரலையா? 2 கை தானே இருக்கு, என்னெல்லாம் பண்றது? சரி, இதுவே போதும். வா ப்ரோ, என்ன சூப்பரா இருக்க நீ. நான் தான் உனக்கு தலப்பா வைக்கலான்னு இருந்தேன், ஆனா நீயே வச்சுக்கிட்ட. ப்ரோ, பாக்குறதுக்கு நீங்க உண்மையான மாப்பிள்ள மாதிரியே இருக்கீங்க. மாப்பிள்ள மாதிரி இல்ல, நான் தான் மாப்பிள்ள. தேங்க்ஸ் யா. ஜெய், இந்த டீ குடு. உனக்கு டீ மேல அவ்வளவு பைத்தியமா? உடனே டீ வாங்குறதுக்கு போயிட்டேன். நான் ஒன்னும் டீ வாங்கல போல ஜெய். ஐயரை பிடிக்க போயிருந்தேன், ஏன்னா அவர் தான் தப்பிச்சு போனாரு. ஐயரு? அட, அது என்னன்னா ஐயர் தப்பிச்சு போய் டீ கடைக்கு போயிட்டாரு. இந்த டீ லவர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி. உனக்கு எப்படி என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி தான் அவங்களும் எந்த நிலைமையிலயும் டீ குடிக்கணும். சோ அவருக்கு டீ வாங்கி கொடுக்கும் போது அப்படியே உங்களுக்கும் வாங்கலாம்னு நினைச்சேன். சரி, ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது வந்து ஐயர் என்ன சொன்னாருன்னா, பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம இந்த கல்யாணம் முழுமை அடையாதான். அட, என்னப்பா பொண்ணை கூட்டிட்டு வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுல நான் பெரியவங்க எங்க போய் தேடுறேன்? Why do you fear when I am here? உன் தம்பி அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான். கோயில்ல வயசானவங்கள பார்த்தேன், அவங்க 2 பேரையுமே டக்குன்னு பிடிச்சுக்கிட்டேன். அவங்களும் ஆசீர்வாதம் பண்ண தயாராயிட்டாங்க. சூப்பர், டூ குட் ப்ரோ. இந்தாப்பா, நான் மறுபடம் பண்ணிட்டேன். அது வந்து, அட, இந்த உலகத்தை விட்டு யாரு போயிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் பூஜை பண்ணுவேன். திதி, காரியம், அப்புறம் அஸ்தி கலக்கிற பூஜையை மட்டும் தான் நான் பண்ணுவேன். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அது வந்து பேர் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டாரா? அதான் சொல்லுவாங்களே, சிரஞ்சீவி ரன்பீர், அப்புறம் சௌபாகியவதி பிராச்சி. அதான் அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியல, அதனாலதான் மனப்பாடம் பண்ணிட்டாரு. அடிக்கடி மறந்துடுறாரு. சோ இவருக்கு இனிமே பிரச்சனை இருக்காது. தேங்க்யூ சோ மச் ஐயரே. ஆக்சுவலி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நீங்க தானே ஆசீர்வாதம் பண்றதா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கடவுளை விட நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க மட்டும் ஆசீர்வாதம் பண்ணலன்னா அவனுக்கு கல்யாணமே நடக்காது. என்னோட தொணத்தொணன்னு பேசிட்டு இருக்கான். அரிய, நீ ஒரு வேலை பண்ணி போய் கூட்டிட்டு வந்து. நான் போய் எப்படி அவனை கூட்டிட்டு வருது? நான் போனா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. நீ ஒரு வேலை பண்ணு. நீ இப்ப என்ன பண்றனா, முகத்துல துணி கட்டிட்டு நீ அவனை போய் கூட்டிட்டு வந்து ப்ளீஸ். ஒன் செகண்ட். இல்ல ஒருவேளை நான் முகத்துல துணியை கட்டிட்டு போய் அவங்க துணியை எடுன்னு சொல்லிட்டாங்கன்னா? சரி, நீ இங்கே இரு, நான் ஒரு வேலை பண்றேன். வெயிட் பண்ணு. சரி. நல்ல முகத்தை முடிக்கும், நீ ஏதாவது பண்ண. ஆல் தி பெஸ்ட். நான் போயிட்டு வரேன். எனக்கு ரொம்பவே பயமா இருக்குப்பா. அட என்னடா நீ ரன்னு சொல்லிட்டு இருக்க? இப்ப என்னோட பேரு தான் முக்கியமா? நான் இங்க அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா, புரிஞ்சுக்கோ. என்னன்னா, என்னோட முகம் ஃபுல்லா இப்ப அலர்ஜி ஆயிடுச்சு. அமைதியா இருடா. எங்களுக்கு இப்ப கல்யாணம் இல்ல, எங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும் கல்யாணம் ஆக. எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு சொன்னீங்க பாருங்க, அதுக்கே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்புங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அலர்ஜி ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் லாங்குவேஜே மாறிடுச்சு. லாங்குவேஜ் ஒன்னும் மாறல, பிளானே மாறிடுச்சுடா. ஆமா, பிளானே மாறிடுச்சு. கிளம்பி போ. பாவம் கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையோட முகத்துல அலர்ஜி ஆயிடுச்சு. வேணும்னா பாருங்க, அவன் கல்யாணம் பண்ணிக்கும் போது முகத்தை இப்படி மூடிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி போறான். பையனுக்கு வந்த சோதனை. பார்ட்னர், உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க சின்ன பசங்க, கண்டிப்பா நம்ம உதவி அவங்களுக்கு தேவைப்படும். ஆமா பார்ட்னர், நாம தான் வந்துட்டோம்ல, ஆசீர்வாதம் பண்ணிட்டே போவோம். கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்ப சரி, நாம மறுபடியும் அங்கேயே உட்காந்து பேசுவோம். வா போலாம். வாங்க. முதல்ல என் செருப்பு குடுறா. சீக்கிரம். டேய், உனக்கு என்னடாச்சு? அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் நடிச்சிட்டு இருக்க. யாரா இவன்? உனக்கு நான் அதை பத்தி அப்புறமா சொல்றேன். இப்போ ஐயர் கிட்ட சொல்லு, கல்யாண செட்டப் அங்க போட வேணாம், இங்க போய் போட சொல்லு. அப்பதான் அவங்க 2 பேருக்கும் எதுவும் தெரியாது. சீக்கிரமா போய் சொல்லு, அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். நீ என்ன நடக்குது சொல்றா. வா, நான் சொல்றேன். வா. என்ன நடக்குதுங்க?
தெரியல, பானை உடையுது. அது சரி, யார் பானையை உடைக்க அட போறா? உரி அடின்னு தோணி இருக்கா, அதான் பானையை ஐயோ, உடைக்கிறேன். உரி அடியில நம்ம ஊர்ல தான் நடக்கும். இது டெல்லி ஆச்சே. ஆமா, இது டெல்லியில. அப்புறம் யாரு உரி அடிக்கிறது? யாரும் பைத்தியக்காரன் நினைக்கிறேன். அவன் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பானை உடையறதுக்கு எதுக்காக எல்லாரும் ஓடி போறாங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ துப்பாக்கி குண்டுகளால பானையை உடைக்கிறாங்கன்னு. குண்டா? குண்டு சத்தம் கேக்குதுன்னா கண்டிப்பா இங்க ஏதோ விஷயம் இருக்கு. அதோ அதோ இருக்கு என்னோட கார். நான் பேசிட்டு வர, கொஞ்சம் விடுங்க என்ன. இங்க பாரு, இப்பதான் நான் உன்னை சந்திச்சிருக்கேன். உன்னை இழக்க விரும்பல. 2 வருஷம் கழிச்சு அவங்க கிட்ட பேசு. என்ன பாக்குறீங்க? இந்த வண்டியில ஏறதுக்கு ஐயர்கிட்ட முகூர்த்த குறிக்கணுமா என்ன? வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல, நீயே ஓட்ட. என்ன பேசுறீங்க நீங்க? நான் டிரைவ் பண்ணதுனாலதான் அவன் கொல்ல வந்தானே. வண்டி எடுங்க. ஆனா என்னால எப்படி ஓட்ட முடியும்? எப்படி ஓட்ட முடியும்னா வண்டியில ஏறி அப்போ ஓட்டுங்க. மடியில உட்காந்து ஓட்ட சொல்றியா? சாரி. சாரி. இந்த சாரிக்கு குறைச்சல் இல்ல. சீட் பெல்ட் போட்டுக்கோ. எனக்கு ஒண்ணும் ஆகாது. புகி அப்படியே பொக்குன்னு பறந்துட போற. இனிமே பறக்க மாட்டேன். பறக்க மாட்டேன். என்னாச்சு? வண்டியோட கீ எங்க போச்சுன்னே தெரியலையே. பாக்கெட்ல தான் இருந்தது. ஆனா ஷிட். அண்ணே, நீங்க ஏதாவது இங்க சாவியை பாத்தீங்க? இல்லவா. வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். என்னாச்சு? அங்க பாருங்க, சீக்கிரம் வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. இனி ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னாச்சு? குண்டு தீந்துருச்சா? ஏங்க, சரி வா, ஒத்திக்கு ஒத்த மோதி பார்ப்போம். நீயே என்ன பண்ணலாம் டிசைட் பண்ண. ஆப்ஷன் நம்பர் 1 ரெஸ்லிங். ஆப்ஷன் நம்பர் 2 MMA. என்ன பண்றீங்க நீங்க? நீ உண்மையிலேயே ஆம்பளை தானே? உன் முகமுடியேடு. ஒன் செகண்ட், ஹோல்ட் ஆன். ஹலோ. புறப். இங்க ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்கேன். அப்புறம் போன் பண்றேன். இல்ல, அது வந்து போனை கட் பண்ணிட்டான். என்ன மதிக்க மாட்டேங்கிறான்? என்ன அவன் போன்ல ஏதோ பிரச்சனையை தீர்த்திட்டு இருக்குன்னு சொல்றான். சாக போறவனோட கடைசி ஆசைய நான் எப்பவும் நிறைவேற்றுவேன். பாஸ் வந்துட்டாரு. எல்லா பிளேயர்ஸும் வந்தாச்சா? கில்லிங் மாஸ்டர், கராத்தே பிளாக் பெல்ட், ஷார்ப் ஷூட்டர், நைஃப் எக்ஸ்பர்ட்ஸ். சார், ஆர்மி இஸ் ரெடி. விக்டம் யாரு? விக்டமா? அதான் யார கொல்லணுமோ அவங்க. ஏன்டா இங்கிலீஷ் தெரியல இங்கிலீஷ் பேசி சாவடிக்கிற? நோ சார், மை இங்கிலீஷ் கம்மிங் வெரி குட். என்னோட இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும் சார். சரி கேளுங்க, இவனை கொல்றது மட்டும் இல்ல, அவனை கொன்னதுக்கான ப்ரூஃப் எனக்கு வேணும். இது உங்க எல்லாருக்கும் இடையில நடக்க போற போட்டி. we are done சார். இன்னும் வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டன்னுங்கற? டன்னுனே வச்சுக்கோங்க சார். நீங்க எங்க கிட்ட வேலையை கொடுத்திருக்கீங்க, அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அவனை கொல்ல உங்களுக்கு 12 மணி நேரம் மட்டும்தான் டைம். அதுக்கான பரிசு 12 கோடி. எப்படி நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருதோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா?
இத தெரிஞ்சுக்கிறதுனால உன்னுடைய அமௌண்ட் ஒன்னும் அதிகமாக போறதில்ல. ஒருவேளை இது 12 மணி நேரத்துல முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அப்புறம் இந்த வேலையை என்னுடைய இன்டர்நேஷனல் கில்லர்ஸ் பார்த்துப்பாங்க. அவனோட டீடைல்ஸ் உங்க மொபைல செக் பண்ணுங்க. நான் போனை வச்சுக்கிறது இல்ல. தெரியும். இவன் கூட இவன் பொண்டாட்டி இருப்பா. அவளை கொள்ள எனக்கு விருப்பம் இல்ல. அவளுக்குன்னு ஸ்பெஷலா நான் வேற ஒன்று வச்சிருக்கேன். ஒருவேளை அவ குறுக்க வந்தாலும் அவளையும் போட்டு தள்ளிடுங்க. உங்க போன்ல எல்லாருமே 12 மணி நேரம் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட 12 கோடிக்கான கேம் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஸ்டார்ட்ஸ் நவ. ஒருவேளை யாராவது 10 நிமிஷத்துல கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நான் மொத்தமா 12 கோடி கொடுத்துருவேன். ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? உங்க நேரம் தான் ஆரம்பிச்சிச்சுல. மிஸ்டர் அபிஷேக் பிரேமெக்ரா, வாழ்க்கையில எல்லாருமே பாதையை தேடுவாங்க. ஆனா நீ போற பாதையெல்லாம் மரணம் மட்டும்தான் இருக்கும். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கடைசியில முடிவு உன்னுடைய மரணம் மட்டும்தான். அது நிச்சயம். இங்க பாருங்க, பூரப்க்கு முதல்ல போன் பண்ணுங்க. நம்மள நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருப்பான். எதுக்கு போன் எல்லாம் பண்ணிக்கிட்டு? இப்ப பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். என்ன? லவ். அப்புறமா பூரப் கிட்ட பேசிக்கலாம். சரி. எப்படி இருக்கீங்க புரவ்? ஃபைனலி இன்ஸ்பெக்டர். ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. அட எனக்கு இப்போ உட்காரலாம் நேரம் இல்ல. நீங்க மட்டும் இந்த விஷயத்தை லைட்டா எடுத்துக்காதீங்க. நான் இங்க வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க இப்பதான் வரீங்க. 1/2 மணி நேரமா புரவ்? என்னதான் சொல்ல வரீங்க? ஆமா இங்க பாருங்க, நான் வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? டீ குடிக்க வந்திருக்கேன், டீ குடிச்சிட்டு போறேன்னு சொல்றீங்களா? இதானே உங்க நோக்கம்? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களே. மிஸ்டர் பூரவ், ஒரு குழந்தை கிட்னாப் ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா அந்த கேஸுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு கூட போல. நேரா உங்களை பார்க்க தான் வரேன். இதுக்கப்புறமும் வேலை பார்க்கலன்னு சொல்லுவீங்களா? இங்க பாருங்க, ஐ எம் சாரி. அட நான் அதை சொல்ல வரல. ஆக்சுவலா என் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் சாரி பூரவ். முதல்ல உட்காருங்க. குழந்தை பிரச்சனையால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். எனிவேஸ், என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? யாராவது டென்ஷன் படுத்துறாங்களா? பேர் சொல்லுங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் லாக்அப் தான் சரியானது. அபிஷேக் பிரேமெக்ரா. அவரை நல்லா தெரியுமே. அவர் யாருக்கும் எந்த பிரச்சனையும் தர மாட்டாரு. அவன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். ஆனா இப்ப அவனுக்கு தான் பிரச்சனையே சார். வாட்? இப்பதான் கோயில போய் அபிஷேக்கும் பிரக்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கிருந்து வெளியே வரும்போது தான் பிரக்யாக்கா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு. ஆனா ஏன்? இல்ல அது 1 செகண்ட். அபிகிட்ட இருந்து கால் வருது. ஹலோ அபி. ஹலோ டார்லிங், ஹவ் ஆர் யூ? தேங்க் காட், நல்ல வேளை நீ கால் பண்ண. நீ இப்ப எங்க இருக்க? பிரக்யாக்கா எங்க? நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நாங்க வரேன். இவ்வளவு டென்ஷன் ஆகாத, உனக்கு வயசாயிட போகுது. அப்புறம் நாங்க இப்ப வீட்டுக்கு தான் வரோம். இங்க பாரு, நான் பயங்கர டென்ஷனா இருக்கேன். நீ என்ன இவ்வளவு ரிலாக்ஸா பேசிட்டு இருக்க? என் கூட இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அப்ப சரி, தண்ணி குடி, ஸ்வீட் சாப்பிடு, அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கும் கூட டென்ஷன் குறையும். நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன்?
மிஸ்டர் மெஹரா மாதிரி இந்த உலகத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்புறம் அவரோட லைஃப்லயும் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றாங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க என்ன மிஸ்டர் மெஹராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்டர் மெஹரா இந்த உலகத்துல எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. ஏன்னா அவரோட லைஃப் அவரோட ஃபர்ஸ்ட் மனைவியோட தான் முழுமை அடையுது. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஃபீலிங் ப்ரௌடா? நான் எதுக்காக உங்ககிட்ட உண்மையை சொல்லலன்னா, நீங்க பிரக்யாவை எந்த அளவுக்கு வெறுக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இடியட் நான் இல்ல, நீங்க தான் இடியட். நான் மிஸ்டர் மெஹராவை காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அவரோட காதல் கிட்ட இருந்து அவரை நான் எப்படி பிரிப்பேன்? இந்த உலகத்துல உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் நான் துரோகம் தான் பண்ணிருப்பேன். ஏன்னா மிஸ்டர் மெஹரா பிரக்யா கூட மட்டும்தான் சந்தோஷமா இருப்பாரு. அவரு பிரக்யா கூட இருக்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காரு தெரியுமா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. பிரக்யா மாதிரி வேற யாராலையும் வர முடியாது. She is the best. பிரக்யாக்கு காதலிக்கவும் தெரியும், தன்னோட காதலை காப்பாத்திக்கவும் தெரியும். பிரக்யாக்கும் பிரக்யோட ஃபாலோவர்ஸுக்கும் இந்த வீட்ல இடம் இல்ல. Get out! ஆலியா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. பல்லவி, ஒரு கேர் டேக்கருக்காக நீ மெஹரா ஃபேமிலி அப்புறம் கோலி ஃபேமிலிய அசிங்கப்படுத்த கூடாதுமா. Get out! திரும்பவும் நான் அவரோட முகத்தை பார்க்கவே கூடாது. அலியா ரியா இல்ல, ரியா கேட்டா நீ இருந்து போயிட்டேன்னு நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். திரும்ப நீங்க வந்தேன்னு பை, அப்புறம் நீ யோசிக்க முடியாத அளவுக்கு உன்னோட நிலைமையை மோசமாக்கிடுவேன். அண்ட் லிசன், அதையும் மீறி வந்தா அதுக்கான தண்டனைய நான் ரியாக்கு கொடுப்பேன். ஏய், ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை நான் உன்கிட்ட கேட்கவே மறந்துட்டேன். இங்க பாரு, உன்கிட்ட ஆயுதமே இல்லாதப்ப நீ எப்படி வேட்டையாடின? என்ன ஆயுதம், என்ன வேட்டை, என்ன சொல்றீங்க? உன்கிட்ட தான் வண்டி இல்லையே, அப்புறம் எப்படி நீ ஆக்சிடென்ட் பண்ண? நான் தான் வேட்டையாடினேன். அது வந்து டாக்ஸி தான். அந்த டாக்ஸியோட டிரைவர் ரொம்ப ஸ்லோவா வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. அதனால நான் வண்டி ஓட்டுறேன்னு அவர்கிட்ட இருந்து வண்டியை வாங்கிட்டேன். ஆச்சரியமா இருக்கு. என்னாச்சு? வெயில் மண்டைய பொளக்குது. வேற என்ன ஆகும்? இங்க பாரு, பொதுவாவே டாக்ஸிக்கார மோசமா ஓட்டுவா. அவனோட மோசமா ஓட்டி இருக்க. இதுல கூட என்னோட தப்பு பாக்குறீங்க? அந்த பைக்காரனோட தப்பு தெரியலையா? உன் கவனம் எங்க இருந்தது? கவனம் உங்க மேல இருக்கு. என் மேல எதுக்கு உன் கவனம் இருக்குது? ஆச்சரியமா இருக்கு. சரி போகட்டும், ஒரு விஷயம் சொல்லு. அவன் எங்க இருந்தான்? வண்டிக்கு முன்னாடியா, வண்டிக்கு சைட்லயா? இங்க பாரு, அவங்க என் பக்கத்துல வந்து என் ரேஞ்சுக்குள்ள வரட்டும், நான் கல்லெடுத்து அடிச்சிடுறேன். என்னடா இவன் கழுத்து கடிக்கிறான்? ஏய், இவங்க மோசமான ஆளுங்க தான். இவங்களை சுட்டு தள்ளிடலாம். அவங்க சுடுறாங்க, நீங்க கல்ல வச்சிட்டு என்ன பண்றீங்க? சுடுறாங்கன்னா வா ஓடிரலாம். நான் என்ன ஹீரோவா? வா ஓடிரலாம், இல்லன்னா மேல குண்டு பட்டுரும். இல்ல ஆலியா ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு எந்த சாய்ஸும் இல்ல மீரா. கெட் அவுட். ஆலியா, ஆலியா ப்ளீஸ், ஆலியா. அண்ட் பல்லவி, இந்த மாதிரி வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்கள நம்ம பர்டனை குறைக்க தான் வச்சிருக்கோம். அவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிட்டோன்னு வை, அவங்க நமக்கு சுமையாயிடுவாங்க. என்னாச்சு?
கால்ல அடிபட்டுச்சு. அடிபட்டுருச்சா? காட்டு. ஷிட், வலிக்குதா? வாங்க போலாம். எங்க போலாம்? நீ எப்படி நடப்ப சொல்லு. போயிடலாம் வாங்க. இங்க உட்காரு, உட்காரு. பொறுமையா. அட வாங்க, என்னால ஓட முடியும். உனக்கு தான் அடிபட்டிருக்க, எப்படி ஓட முடியும்? இல்ல இல்ல, என்னால ஓட முடியும். நீங்க அப்புறம் அடி பெருசாயிடும். பரவாயில்ல, என்னால ஓட உனக்கு முடியும். என்ன பிடி உஷா நினைப்பா? என்ன கேட்ட நீ மேரி கோம். ஏன்னா நீ அந்த அளவுக்கு எல்லாரும் கூட சண்டை போடுறல, நீ இந்த வலியோட ஒண்ணா அப்புறம் வலி அதிகமாயிடும். முதல்ல உயிரோட இருந்தா தானே வலிய பத்தி யோசிக்க முடியும். இப்ப இந்த வலிய பத்தி இல்ல, உயிரோட இருக்கிறத பத்தி யோசிங்க. முதல்ல இங்க இருந்து போலாம். பாரு, அப்பனா விஷயமே வேற. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாதுமா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்கு வயசு அதிகமாயிடுச்சு. எனக்கு வயசு எவ்வளவு அதிகமானாலும் பரவாயில்ல. என்னோட கல்யாண வாழ்க்கையில யார் கண்ணும் படவிட மாட்டேன். என்னால ஓட முடியும், வாங்க. ஆனா எனக்கு வலிக்குமே. உங்களுக்கு குண்டடி பட்டா எனக்கு ரொம்ப வலிக்கும். என்ன சொல்லணுமோ இப்ப சொல்லுங்க. பிரச்சனை தான் என்ன ரத்னா? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் கேட்க வர்றது பிரச்சனையை பத்தி இல்ல, அந்த பசங்களை பத்தி தான். அவங்க இங்கே இருக்கட்டுங்க. ஆனா அவங்க நம்ம குழந்தைங்க இல்லையே ரத்னா. அதுவும் இல்லாம அவங்கள யாரோ துரத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் கொல்ல முயற்சி பண்றாங்கன்னு. நிறைய பேர்கிட்ட விசாரிச்சதுல அவங்க இங்கதான் வந்ததா சொல்றாங்க. நீ சரியான கவர்டு. கவடா? இத பாரு, நீ என் கூட இருக்கணும்னா கையில டிக்ஷனரி வச்சுட்டு தான் என் கூட அலையணும், தெரியுதா? அது வேலைக்காகாது. ஏன்னா டிக்ஷனரியில கூட உங்க வேர்ட்ஸ்லாம் இருக்காது. ஐ அம் ஓகே. நீங்க பேசுறத கேட்டா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபோக்கஸ். ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஃபாலோ மீ. என்ன பண்ணு? இப்ப என்ன பண்ண சொல்ற? அவங்க இருக்கட்டுமா போகட்டுமா? இருக்கட்டும். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அது மாதிரி நீங்க இப்ப ஏன் வேண்டான்னு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அவங்க நம்ம குழந்தைங்க கிடையாது, நீ புரிஞ்சுக்க. நானும் அதே தான் சொல்றேன். அவங்க நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசா என்ன வந்துட போகுது சொல்லுங்க. நாம நம்ம பையனுக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு பாரு. நிலத்தை வித்தோம், நம்ம சொத்து எல்லாம் வித்தோம், அவனை படிக்க வைக்கிறதுக்காக நகரத்துக்கு அனுப்பிச்சோம். அவன் எப்ப அங்க போனானோ அதுக்கப்புறம் அவன் இங்க வரவே இல்லை. அவன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். கல்யாணத்துக்கு நம்மள கூப்பிட கூட இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடறதுக்கு கூட வெக்கப்படுறான். சொந்த ரத்தமே நம்மள ஏத்துக்காதப்ப நம்ம எப்படி வெளியால நம்பலான்னு சொல்லு. அவங்கள நம்ப வேண்டாம். அவங்கள தங்க விட்டா போதும். அவங்களுக்கு உதவி பண்ணா போதும். கிடைச்சாங்களா? கிடைக்கல. ஃபவுண்ட் எவ்ரிவேர் பட் ஹி நாட் டு பி ஃபவுண்ட். ஆனா என் கையில கிடைச்சானா அப்புறம் அவன் யார் கையிலயும் கிடைக்க மாட்டான். ஏன்னா என்கிட்ட மோதிட்டான்ல. இங்க பாருங்க, மாப்பிள்ளை குளத்துல யாரையாவது பாத்தீங்களா? அவங்க கூட பொண்டாட்டியும் இருந்தா. இல்ல, நாங்க யாரையும் பார்க்கல. இங்க இல்ல, கிராமத்துக்குள்ள போய் தேடலாம். நான் கொடுத்த கான்ட்ராக்ட முழுசா முடிக்காத வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி குடிக்க மாட்டேன். அபிஷேக் பிரேம் மெஹரா ஊ ஊ ஊ எப்ப ஸ்டேஜ்ல வந்தாலும் போலாம். நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா ஏதோ மோசமானது நடக்க போகுது. ரியா எங்கேயும் போக போறது இல்ல. இப்ப என்ன பண்றது? நீ பழக்க கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது நானா? நீதான். ஐயர் சரியா மந்திரத்தை முடிக்கும் போது நீ அவ கழுத்துல தாலி கட்ட போகணும், புரிஞ்சுதா? ஓகே. அவர் முடிக்கிற நேரத்துல சரியா என்னை இடிச்சு தள்ளி விடணும், சரியா? அப்ப உன் கையில இருக்க தாலியை வாங்கி நான் பிராச்சி கழுத்துல கட்டிடுவேன். அப்படியே அவன் நெத்தில குங்குமத்தையும் வச்சிருவேன். எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கல்யாணமே முடிஞ்சிருமே. வேற என்ன வேணும்? அப்புறம் ஐயர் வந்து பிராச்சிக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு. வாவ், நான் பல்லக்க காதலிக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. இவன் பல்லக்க கல்யாணம் பண்ணிட்டானா, அப்புறம் நான் ஷஹனாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் ஏதோ இருக்குல்ல. இங்க பாருடா, இங்க என்னதான் நடக்குது? இவாளு என் கிட்ட, யாழ் அவன் கிட்ட. என்ன இங்க என்ன பண்டமாற்று முறை எதுவும் நடந்துகிட்டு இருக்கா? எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? நல்லா கேட்டுக்க, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ப்ரோட லவ் ஸ்டோரிக்காக இதை பண்ண மாட்டியா? வாவ், எங்களுக்கு வந்தா தக்காளி சாசு, உனக்கு வந்தா மட்டும் ரத்தமா? என்ன பேசுற நீ? அதான்ப்பா, உன் லவ் ஸ்டோரி தான் லவ் ஸ்டோரி. அப்ப ஏன் லவ் என்ன? நீங்க எங்களுக்காக இந்த அளவுக்கு உதவி பண்றீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சீரியஸ்லி தேங்க்யூ. வேண்டாம், தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் வேணும். அந்த ரவுடிங்க உங்களை இங்க பாத்துட்டாங்கன்னு வைங்க, உங்களோட சேர்த்து எங்களையும் கொன்னுடுவாங்க. ஆனா இந்த வயசுல நான் தனியா வாழ ஆசைப்படல. அதே மாதிரி ரத்னாவை விட்டுட்டு போக ஆசையும் படல. நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் கை கால் கழுவிட்டு வாங்க. ரத்னா, இவங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடு. சரி. இவர் எப்போதும் இப்படிதான், பலாப்பழம் மாதிரி.
வெளியே கடினமா இருந்தாலும் உள்ள இனிப்பா இருப்பாரு. ஆமாமா, ரொம்ப சீரியஸானவர் மாதிரி தான் தோணுது. ஆனா இப்போ அப்படி இல்ல. அப்படின்னா முதல்ல இப்படிதான் இருந்தாரா? ஆனா நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன், ஜாலியா. ஆனா நீ ரொம்ப ஜாலியான ஆளு தம்பி. ஒவ்வொரு வாட்டி பேசும்போது சிரிக்கிற, சந்தோஷத்தை தேடி கண்டுபிடிக்கிற. என்ன பண்றது, நான் இப்ப அப்படிதான். முதல்லலாம் அப்படி இல்ல, ஆனா இப்ப மாறிட்டேன். ரன்பீர் எங்க? ஓ டாட், எனக்கு சீஃப் நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்களேன். அவர் நல்லா இருக்காருல. அப்புறம் தயவு செஞ்சு அவரை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் மட்டும் நீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க. ரன்பீர், நீ என்ன பேசிட்டு இருந்தா? அப்பாக்கு இப்ப என்னாச்சு? சீஃப்க்கு சீஃப் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. ப்ராப்ளம்? ஆமா, பெரிய ப்ராப்ளம். என்ன ஆச்சு? நான் சொல்றேன், அவரை நிறைய பேர் துரத்திட்டு இருக்காங்க. அவங்க சீஃப என்ன வேணும்னாலும் பண்ணலாம். சோ we have to do something. டாட் எங்க இருக்காரு? டாட் டாட் வீட்ல தானே இருப்பாரு. அதுக்கு நான் ஒரு வீட்ல இருக்காருன்னு நம்ம கேஷுவலா எடுத்துக்க முடியாது. ஜுவல்லரி கடையில உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்கல்ல. அதே மாதிரி திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். we have to do something. I have to go. நான் டாட பார்த்தாகணும். ரியா, பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ பார்த்து பொறுமையா போன. ஓகே, பீ கேர்ஃபுல். பாய். ரன்பீர், நீ என் கூட வா. அப்பாக்கு நீ தேவைப்படல, ப்ளீஸ் என் கூட வா. நான் வண்டியை எங்க பார்க் பண்ண? ரன்பீர், நீ ஒரு வேலை பண்ணு. நீ முன்னாடி போ, நான் வண்டி எடுத்துட்டு பின்னாடியே வந்துடுறேன். நீ போறதுக்குள்ள நான் அங்க வந்து சேர்ந்துறேன். ஓகே, நான் வந்து சேர்ந்துறேன். ஓகே, பாத்து போ. ஐ வில் see you. அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, அட உனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சா? பூரப் நம்பர் உங்களுக்கு தெரியும், ஏன் நம்பர் ஆனா தெரியாதுல? அப்ப என்ன பண்ண சொல்ற? உன் நம்பரை வேணா நான் இங்க டாட்டூ பண்ணிக்கிட்டுமா? நம்பரை முதல்ல சொல்லுங்க. நம்பர் தான் ஞாபகம் இல்ல, மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. அப்படியா? அப்ப என்னோட பர்த்டே என்னைக்குன்னு சொல்லுங்க. என்னைக்கு பிறந்தியோ அன்னைக்கு. டேட் கேட்காத, டேட் ஞாபகம் இல்ல. நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்குதான் கல்யாணம் பண்ண, பழசு ஞாபகம் இல்ல. கேட்டு வேணா சொல்லவா? இன்னைக்குன்றதுனால ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்துடுவீங்க. யாராவது மறப்பாங்களா? ஏன் பேசுற? எல்லாம் ஒரே மாதிரிதான். இவங்களுக்கு இவங்க கல்யாண நாளும் ஞாபகத்துல இருக்காது, பொண்டாட்டியோட பிறந்த நாளும் இருக்காது. அத்தை, பொண்டாட்டி ஞாபகம் இருக்கல, இதை விட வேற என்ன வேணும்? பாத்து வலிக்கும். நீ ஏன் இப்படி பண்ண? கல்யாணம் முத நாளே பொண்டாட்டி இப்படி வெறுப்பேத்துற? நான் என்ன பண்ண? என்னையே பாத்துட்டு இருக்க? போய் அவளை சமாதானப்படுத்து போ. நான் இப்ப வந்துடுறேன். பிராச்சி, நீங்க உட்காரு. என்னது, நான் எதுக்கு உட்காரணும்? பொண்ணுதான் உட்காரணும். பல்லக், நீ உட்காரு. பாத்து மெதுவா. எவ்வளவு நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்கேன், இப்பதான் வந்து கதவு திறக்கறீங்க. டாடி இப்ப எங்க இருக்காரு? போன் கூட அட்டெண்ட் பண்ண மீரா மாட்டேங்கிறாரு. உனக்கு கால் பண்ணாலா? மீரா ஆன்ட்டி எனக்கு போன் பண்ணனும். ஒருவேளை போன் பண்ணாலும் நான் பேச மாட்டேன். அவங்க டபுள் செட் கேம் ஆடிட்டாங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க எதுவும் செய்யல. என்னாச்சு? உனக்கு மீராக்கு நடுவுல என்ன பிரச்சனை சொல்லு. முதல்ல எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னா இப்ப வேண்டாம்னு சொல்றேன். That's it. ரியா, நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல, அந்த விஷயத்தை பத்தி இப்ப பேச தேவையில்லை. நான் இப்பவே டாட பார்த்தாகணும். டாட் எங்க இருக்காரு? டாட். ஆனா அபி இப்ப வீட்ல இல்லையே. ஆமா, டாட் வீட்ல இல்லனா அப்பா அவரு எங்கதான் இருக்காரு? பிரக்யா கூட. அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க? அது எப்படிமா எனக்கு தெரியும்? நீ ஒரு வேலை பண்ணு, நீ அபிக்கு முதல்ல போன் பண்ணு, அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கே தெரிஞ்சிடும். போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், ஆனா டாட் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. தேவையில்லாம டென்ஷன்ல இருக்க. என்னாச்சு? இல்ல, அப்பா ஏதோ பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. I really don't know. அப்பா ப்ளீஸ் போன் எடுங்க. காட் ப்ளீஸ். ரிலாக்ஸ். ஒன் செகண்ட். ரிங் போகுது. போன் எடுத்துருவாரு. Damn it. திரும்ப போன் நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க போனாருன்னு தெரியல. பொறுமை. ஏன் நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? நான் பிராச்சி கால் பண்றேன். அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளையும் இங்க வந்து உட்காருங்க. பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. ரன்பீர் தம்பி, நீங்க இந்த தாலிய, மாலையும் இந்த குங்குமத்தையும் உங்ககிட்ட பத்திரமா வச்சுக்கங்க, சரியா? நான் சொல்லும் போது அத உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுங்க. அப்புறம் நீங்க இத உங்ககிட்ட வச்சுக்கங்க. அப்புறம் நான் சொல்லும் போது இத பொண்ணு கையில கொடுங்க. ததேவ லக்னம் சுக்னம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ. அப்படின்னா இந்த அரை வேர்க்காட நீ ஏத்துப்பியா? இப்போ நீ ஆயிட்ட என்னோட ஃபியான்சே. கூடிய சீக்கிரமாவே நீ என்னோட லைஃப் பார்ட்னர் ஆக போற.
இப்ப மாலை மாத்திக்க நீங்க 2 பேரும் எழுந்திருச்சு நில்லுங்க. சஹனா, இந்த ஐயர் கொஞ்சம் வேகமா ஓடுற மாதிரி இல்ல? அதாவது கையில கங்கணம் கட்டல, எதுவுமே ப்ராப்பரா பண்ணல. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? இங்க பாரு பிராச்சி, இப்ப வர வர எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஐயர் சொன்னதை மறந்துட்டியா? இன்னைக்கு முகூர்த்தம் ரொம்பவே ஸ்பெஷல், அதனால சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னார்ல. ப்ரோ, நான் கரெக்டா தள்ளி விட்டுருவேன். இப்போ நான் பிராச்சியை நகர விட மாட்டேன். அதுக்கப்புறமா நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். ஏன்டா நடுக்குற? அவன் கண்டிப்பா தள்ளி விடுவான். தைரியமா இரு. நீ இந்த முதல்ல ரியாக்ட் பண்ணாத. சீக்கிரமா மாலையை போட்டு குங்குமத்தை வச்சிரு. தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதடா. எனக்கு என்னென்னமோ ஆகுது. ஹே ப்ரோ, எதுக்கு இந்த அளவுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கல, சில், நான் பாத்துக்கிறேன். என்னால முடியாது. எனக்கு இந்த மாதிரி பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நீ என்ன சொல்ற? இல்ல, என்னால முடியாது. நாம முதல்ல எப்ப சண்டை போட்டுக்கிட்டோம்? சண்டை போட்டுக்கிட்டோமா? ரவுடிங்க துரத்திக்கிட்டு இருக்க நேரத்துல காமெடி வேணுமா? முதல் தடவைனா நம்ம இப்பெல்லாம் மீட் பண்றோமோ அப்பெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். இதுல என்ன முதல் தடவை? இட்ஸ் ஆல்வேஸ் a new time. அடுத்த கொஸ்டின். சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல நாம இல்ல எப்ப நீங்க சாரி எனக்கு சொன்னீங்க? குழந்தைங்க ஆடுற கேம்லாம் ஏன் ஆடுற? தப்பா நீ கேள்வி என்ன கேக்குற? உனக்கு தெரியல நான் சாரி சொல்ல மாட்டேன்னு. எனக்கு சாரி சொல்லிருக்கேன். நான் எப்ப சொல்லிருக்கேன்? அப்படியா? அது சரி, ஓகே. அப்ப எப்ப நம்ம முதல் தடவையா? போதும், தாங்க முடியல, நிறுத்திக்க. நான் சொல்றதை கேளு. கேக்குறதா இருந்தா நல்லதா கேளு. இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நாம ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். ஏதாவது ரொமான்டிக்கா கேள. அது எப்படி கேட்கணும்னா, நான் உனக்கு எப்ப ஐ லவ் யூ சொன்னேன்னு. அப்புறம் கேளு, முதல் தடவை நான் எப்ப உன்னை என்னோட சேர்த்து அணைச்சிக்கிட்டேன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் எப்ப நான் உன்னை முதல் தடவையா கிஸ் பண்ணேன்னு கேட்கணும். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி கேளு. அதுக்கப்புறம் முதல் தடவையா. போதும். இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏன் ஞாபகம் இருக்குன்னு அதை பத்தி கேட்க மாட்டேன் இல்லையா? கேளு. ஏன் வருஷம் பூரா ராத்திரியில நடக்கும்? இல்ல, ஐ மீன் மதியானத்துக்கு மேல என் மூளை வேலை செய்யாதுல்ல. எனக்கு சண்டை போடுற விஷயத்த பேச விருப்பம் இல்ல. நான் உன் கூட சேர்ந்து இருக்கும் போதுல அன்பான விஷயங்களை நினைவுல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட சேர்ந்து இருக்கும் போது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன். என்னால மறக்கவும் முடியாது. அதனால உன்னை தவிர எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என் முன்னாடி இருக்கும்போது அப்ப நான் எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன். எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். அப்ப நான் உங்க கூட இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவீங்களா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க பாரு, நான் உன்னை இது வரைக்கும் மிஸ் பண்ணதா நினைச்சதே இல்ல. அதுக்கு காரணம் எப்பவும் நீ என் பக்கத்துல இருக்கிறதா நான் நினைச்சுப்பேன். ஏன்னா அப்படி நினைக்கும் போதுதான் நான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா உணர்றேன். அதனால நீ என் பக்கத்துல இருந்தா அது போதும். ஓகே? ஆச்சரியமா இல்ல? நான் சொன்னது நான் ரியா கிட்ட போய் சொன்னேன், அது எனக்கே திரும்பிடுச்சு. இப்ப பிராச்சி கிட்ட உண்மையை சொல்றேன், அவன் ஏத்துக்கவே மாட்டான், கிளம்பி போயிட்டே இருந்துட்டா. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? நான் என்ன செய்யட்டும்? பிராச்சி என்ன நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ? இங்க பாரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா அவ ஏற்கனவே உன்னை நம்புறா இல்லையா? அம்மாவை நினைச்சு அவ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, அதனாலதான் அப்படி ரியாக்ட் ஆயிட்டா. சோ ஜஸ்ட் டோன்ட் வரி. யா ஷூர். பட் எனிவே காய்ஸ், ஆல் இஸ் வெல் தி எண்ட்ஸ் வெல். Thank you so much பலக், நீ எனக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்ட. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். Thank you so much. உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தனோ அதை அப்படியே அருமையா பண்ணி கலக்கிட்டீங்க. போதும், நிறுத்துடா. எங்களை பாராட்டியே வெக்கப்பட வைக்காத. பட் எது நடந்தாலும் நல்லதுக்கு மட்டும்தான். நான் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்காதது ஒரு வகையில நல்லதுதான். அதுவும் சரிதான். என்ன? இந்த மாதிரி மறைஞ்சி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? கல்யாணம்னா கிராண்டா சூப்பரா பிரம்மாண்டமா பண்ணணும். குதிரை மேல மாப்பிள்ள ஊர்வலமா வந்து சும்மா தாம் தூம்னு பண்ணலாம். Just like that, ரன்பீர். அதுதான் என் ப்ரோ ரன்பீர். I know. அப்படிதான் பண்ணணும். உண்மையான காதல் என்னைக்குனாலும் ஜெயிக்கும். இந்த மாதிரி கல்யாணம் நடக்காதது நல்லதுதான். ஐ மீன் இந்த மாதிரி நடக்கல. ட்ரூ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவன் நல்லவன் ஆயிட்டான். இந்த விஷயத்தால நம்ம 3 பேரும் முட்டலான மாதிரி தெரியல. நாம முட்டாள் தான், ஆனா ஃப்ரெண்டுக்காக தானே. பரவாயில்ல. இங்க பாருங்க, நீங்க இந்த அளவுக்குலாம் என்ன தயவு செஞ்சு பாராட்டாதீங்க ப்ளீஸ். ஏன்பா, வெக்கமா இருக்கா? இல்ல வெக்கலாம் இல்ல. ஆக்சுவலி இது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஒருவேளை பிராச்சியை நான் நேரடியா கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சுன்னா திரும்பவும் நான் இதே பிளானுக்கு தான் வந்தாகணும். திரும்பவும் திரும்பவும் தான். என் காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணணும் இல்லையா? என்னோடது உண்மையான காதல். நீங்க பாருங்க, என்னோட வாழ்க்கையில பிராச்சி கூட மட்டும் சேர முடியாம எதனா ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. இதே மாதிரி ஓகே? இதே மாதிரியா? திரும்பவுமா? இப்பவே பண்றோம். பண்ணிட்டா போச்சு. புடி அவனை புடி. விடாதீங்க, புடிங்க. விடுற மாதிரி இல்ல. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க ஓட பாக்குற செல்லம்? இப்பவாவது உண்மையிலேயே யார் நடிக்கிறாங்கன்னு சொல்றியா? உனக்காக எவ்வளவு பொய்ய சும்மா கதை கட்டி விட்டேன் தெரியுமா? பொய்யா நாங்க நடிச்சோம். அதுக்கப்புறம் உனக்காக உன் தம்பி காரியம் பண்ற ஐயரை கூட கூட்டிட்டு வந்தான். என்ன காரியம் பண்ற ஐயரா? இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்களா இன்னும் இருக்காங்களா? ஏய் ஏய், என்ன அவங்க 2 பேரும் அவங்க புள்ளைய நினைச்சு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எனக்கும் என் சொந்தத்தை பத்தி ஞாபகம் வந்துருச்சு. நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரிதாமா எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? நமக்கு கல்யாணம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க கையால மெஹந்தி போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல்ஜித் பாட்டி இருக்காங்களே, அவங்க அப்படியே சவிதா மாதிரி தான். நீ என்னைக்கு பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியோ நாளைக்கு டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரையும் பிரிஞ்சு நாம ரொம்ப தூரத்துல இருக்கோம். என்ன தூரம்? நாம ஒன்னும் தூரமாலாம் இல்ல, நாம பக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம். அங்கிள் இருக்காரு, அவரு பல்ஜித் பாட்டியாவும், அப்புறம் ஆன்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள சவிதாவா நினைச்சுப்போம். வேணா யோசிச்சு பாரு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீங்க சொல்றது உண்மைதான். நம்மள சொந்தம் நினைச்சனாலதான் இப்படி. 1 2 3 அடி அடி விடாத. எல்லாரும் என்ன மாதிரி ரவுடிங்களா இருக்கீங்களேடா? டேய் போலாம். அம்மா, சரிதா ஆண்டி, சித்தி, அம்மா அம்மா, சித்தி, அம்மா, பிராச்சி, பிராச்சி, சித்தி சரிதா ஆண்டி ரூம்லயே இல்ல. நான் முதல்ல போய் மாடியில பாக்குறேன், அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல போய் கேக்குறேன். சரி போ 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 போ. அம்மா, நீங்க எங்க போயிட்டீங்க? ஒருவேளை ரியா சொன்னது உண்மையா இருக்குமோ? இல்ல இல்ல இல்ல, ரியா சொன்னது உண்மையா இருக்க முடியாது. அம்மா, பிராச்சி, சித்தி அங்க எங்கேயுமே இல்ல. நீ என்ன போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நீ பசங்க கிட்ட கேட்டு பாத்தியா? அவங்க பாத்துருக்கலாம்ல. அம்மா சரி தாண்டி எங்க? அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. அவங்க பிங்கி கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டெரஸ்லயும் யாரும் இல்ல. பிங்கியோட அம்மா நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அதுல குடு 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 குடு. நான் வந்து உடனே அது வந்து அம்மாவையும் சரி தாண்டியும் அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்கல்ல, ஒருவேளை அவங்க அங்க போயிருக்கலாம்ல. நான் போன் பண்ணி கேக்குறேன். ரியா, மீரா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கிற விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா? வாட்? அப்புறம் உன்னை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டு தான் போயிருக்கா. என்ன சொன்னா, நீ ரூட் பிரிவாதக்காரி, ரொம்ப கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்புறம் உனக்கு டேக் கேர் ஆனதுதான் அவன் லைஃப்ல பண்ண மிகப்பெரிய தப்பா. என்னால இதுக்கு மேல கேட்க முடியல, அதான் அவளை அனுப்பிட்டேன். அதே மாதிரி அவ இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கும் பிடிக்கல தானே? ஆமா, எனக்கும் பிடிக்காது. நீங்க சாப்பிடுங்க. ஹலோ, நீ எங்க போற? நாம ஒரே தட்டுல தான் இன்னைக்கு சாப்பிட போறோம். ஒரே தட்டுல சாப்பிட என்ன அன்பு? இந்த அன்பு எனக்கு பயங்கரமா வலிய கொடுக்குது. ரொம்ப வலிக்குதா என்ன? ஆமா, பயங்கரமா வலிக்குது. நீ உன் பல்ல வச்சு கடிச்சல, அது ஏதோ கத்திய வச்சு வெட்டின மாதிரி இருக்கு, வலிக்குது. It hurts. இப்ப சரியாயிடுச்சா?
கொஞ்சம் பரவாயில்ல. போதும் போதும் சாப்பிடுங்க. முழுசா நீ ஒண்ணு எனக்கு வைத்தியம் பண்ணல, ஓகே? இன்னும் கொஞ்சம் இருக்கு, சரியா? என்னாச்சு? இப்ப நான் எதுவுமே பண்ணலையே. என்னாச்சு? நீ பொறுமையா ஊட்டி இருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் என்னோட தப்பு தான். என்ன பண்ணீங்க? அவசரமா சாப்பிட்டதுல என் நாக்க நான் கடிச்சுக்கிட்டேன். உன்கிட்ட தான் வலிக்கான மருந்து எல்லாம் இருக்குல்ல, சரி பண்ணிடு. ரொம்ப ரொம்ப வலிக்குது, சரி பண்ண சீக்கிரம். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுன்னா ஏன் சரி பண்ண மாட்டேங்கிற? நான் எதுவும் பண்ண போறது இல்ல, ஒழுங்கா வாய மூடிட்டு சாப்பிடுங்க. ஏன் வலிக்குது இல்ல பிரக்யா, ப்ளீஸ். இப்போ ஓகேவா? ஏன் நீ ரியாக்கு எதிராக இதெல்லாம் பண்ணிருக்கியா? நீ நினைச்சது நடக்கணும்னு உன்னுடைய சொந்தத்தையும் நீ மறந்துடுறல. அவனா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. யூ ஆர் சச் எ ஹோப்லெஸ் ஆலியா. நீ வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்க போற. நீ எதுவும் பேசாதப்பா. அபி வரட்டும், அபியே சொல்லுவான் இந்த ஆலியாவை என்ன பண்ணலான்னு. நான் வேணும்னா ஹவுஸ் புரோக்கர் கூப்பிடுவா? நீ ரியாக்கு என்ன பண்ணுங்கிற விஷயம் அபிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவன் உன்னை வீட்டுல இருக்க விட மாட்டான். சொல்லு ஆலியா, நீ எங்க இருக்க விருப்பப்படுவ? நார்த்லயா சவுத்லயா? அப்படி இல்லைன்னா இந்தியா விட்டு வெளியே வா. நீங்க ஒன்னும் பொய் சொல்லலையே. இல்ல, அது வந்து பொய்யே சொல்லல. எனக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னா நமக்கு எதிராக ஏதோ மோசமா நடக்க போதுன்னு. ஆனா எப்ப நான் உன் கையை இந்த மாதிரி பிடிச்சனோ அப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. கண்டிஷன் கேன்சல் தானே? என் நம்பிக்கையை உடைக்க மாட்டீங்களே. இந்த உலகத்துல யாரு வைக்காத அன்பை நான் ஓமல வச்சிருக்கேன். என்ன சிரிக்கிற? இல்லையா? சொல்லு, நல்லா யோசி. யாரும் கிடைக்க மாட்டாங்க, புரியுதா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி யாராவது இருக்காங்கன்னா சொல்லு. நான் உனக்கு வாழ்க்கை பூரா அடிமையாவே இருக்கேன், லைஃப் டைம். யோசிச்சிட்டீங்களா? யோசிச்சுட்டேன். ஏன்னா என் அளவுக்கு இந்த உலகத்துல உன் மேல அன்பு வைக்க யாருமே இல்ல. ஆனா இங்க பாரு, நீ என் மேல வச்சிருக்க காதல்னால கோதாவுல இறங்கணும்னு வச்சுக்கோ, அப்ப நான் தோத்து போக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, இல்லனா நீங்க கண்டிப்பா தோத்து போயிடுவீங்க. அப்படியா? சரி, அப்பனா நான் தோத்து போயிட்டு உன் மனசு ஜெயிச்சிடுவேன். ஏன்னா உனக்கு அடிமையா இருக்கிற அந்த போஸ்ட் இருக்கு தெரியுமா, அதை விட இந்த உலகத்துல வேற எந்த போஸ்டுமே இல்ல. இது கண்டிப்பா செல்லாது. ஹெட் உங்களுக்கு, டைல உங்களுக்கா? எப்படி இருந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்களா? நீங்க சீட்டிங் பண்றீங்க. சொல்லு, உனக்கு ஹெட் வேணுமா டைல் வேணுமா, என்ன வேணும்னு சொல்லு. ரெண்டு வேணும். சரி, ரெண்டுமே கொடுத்துறேன். ஒருவேளை ரெண்டுத்தையும் எடுத்து நீ தோத்துட்டனா, அதாவது காயின் செங்குத்தா நின்னுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? அதனால நானே தோத்து உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக நான் தோக்க தயார். ஏன்னு தெரியுமா? ஏன்னா தோத்து போய் ஜெயிக்கிறவன் தான் லவ்வர்னு சொல்லுவாங்க.
நான் 3 என்றதுக்குள்ள கதவை திறக்கலன்னு வெய்யே, அப்புறம் இந்த கதவை உடைச்சிரு. உன் கையில கத்தி, என் கையில கண்ணு, அப்புறம் அவங்க ஆட்டம் முடிஞ்சது. நான் தான் சொல்றேன்ல, ரொம்ப பிஸியா இருக்கேன்னு. இன்ஸ்பெக்டர் நாளைக்கு வந்து என்ன பார்க்க சொல்லு. மை கமிங் சார். வந்துட்டாரு. கம். குட் மார்னிங் சார். நான் பிஸியா இருக்க சொன்ன மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சதா? சார் அர்ஜென்ட், அதான் வர வேண்டியதாயிடுச்சு. எனக்கு 1 நிமிஷம் கொடுத்தா போதும் சார். சொல்லுங்க. சார் இவன் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். ரொம்ப நாளா நம்ம டிபார்ட்மெண்ட் இவனை தேடிக்கிட்டு இருக்கு சார். இவனை பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். என்னானாலும் சரி இவனை பிடிச்சே ஆகணும் சார். இது ரொம்ப பெரிய கேஸ். அபிஷேக் மேகராவை கொல்றதுக்கான கான்ட்ராக்டை வாங்கியிருக்கான் சார். இவன் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், என்ன வேணா பண்ணுவான். நல்ல வேலை தான் நீங்க செய்றீங்க. ஆனா ஆர்டர் ஃபாலோ பண்ணலன்னா உங்க வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சார் வேற ஏதாவது கேஸ் இருந்தா போய் பாருங்க. ஒருவேளை கேஸ் கிடைக்கலனா நீங்க வீட்டுக்கு போய் தூங்குங்க. சார் தயவு செஞ்சு நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன வேணா நடக்கலாம். இந்த சண்டையில நிறைய போலீஸ் உயிரும் போகும் சார். என்னோட லைஃபையே நான் பணையம் வைக்கிறேன். ஆனா இந்த கேஸை நீங்க சால்வ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. சொல்ல வரது புரியலையா? கேஸை சால்வ் பண்ணு, பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? இல்ல, இப்பதான் நான் போறேன். டோன்ட் வரி மிஸ்டர் பூரவ், கண்டிப்பா நான் 2 பேரையும் காப்பாத்திடுவேன். அவங்களுக்கு எதுவும் நடக்காது. மிஸ்டர் பூரவ், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்றேன். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், அந்த கிராமம் எங்க இருக்குன்னு என்கிட்ட நீங்க சொல்ல முடியுமா? நானும் அங்க கிளம்பி வரேன். சாரி மிஸ்டர் பூரவ், இது போலீஸோட ஆபரேஷன். நீங்க எல்லாம் வரக்கூடாது. அங்க என்ன வேணா நடக்கலாம். ஓகே, தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். அண்ட் ஐ எம் ரியலி வெரி சாரி. நான் உங்களை தேவையில்லாம ரொம்பவே தப்பா பேசிட்டேன். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். கமிஷனர் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா என் மனசு சொல்றதுதான் நான் கேட்பேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரத்துக்கு முன்னாடி நான் சத்திய பிரமாணம் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த சத்தியத்தை மறந்துட்டேன்னா வாழ்க்கை போல நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்வேன். எனக்கு வேலை போனா போகட்டும். என்னோட டீம்ல நம்பிக்கையான ஆட்கள் இருந்தாலே போதும். கடமையை நிறைவேற்றத்துக்காக உயிரை கொடுக்கறது கூட தயங்கக்கூடாது. கான்ஸ்டபிள் மனோஜ். எஸ் சார். நீங்களாம் என் கூட வாங்க. அங்கிள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க பையனா இருந்தா அப்படி பண்ணுவீங்களா? அட கிழவங்கிட்ட ஏன்பா காமெடி பண்ற? காமெடி எதுக்கு பண்ணுவாங்க? சந்தோஷமா இருக்காதானே? ஆனா நம்ம நிஜமாவே பயந்துட்டோம்னு தானே அந்த கிழவன் நினைப்பான். நம்ம தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எப்போ ஒருத்தன் பயப்படுறானோ அவன் செத்துட்டான்னு அர்த்தம். இது ஆன்டியோட சத்தம் இல்ல? அவங்க ரூம்ல தான் சத்தம் கேக்குது. அவங்க திரும்ப சண்டை போடுறாங்களா? உன்னோட காத்து அவங்க மேல பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். போய் ஆன்டியோட ரூம்ல பாத்துட்டு வரலாம் வா. சார், அந்த கிராமம் வரப்போகுது. வா. இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வந்துட போறாங்க. நான் வண்டியை தேடுறேன். வண்டி இங்க டாக்ஸி கிடைக்குமா? நான் டாக்ஸியை சொல்லல. அங்கிள் நமக்கு வரதட்சணையை கொடுத்தாரு இல்லையா? இந்தாப்பா கார்கி. வரதட்சணையா? ஐ மீன் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கிள் நமக்கு கொடுத்தாருல, அததான் நான் அப்படி சொன்னேன். என்ன நீயும் அடிக்கிற? பாக்குறவனு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த ரவுடிங்க என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீயும் என்ன அடிக்கிற? அந்த ரவுடிங்களும் நானும் ஒண்ணா? நான் உங்களை கொலை பண்ணுவேனா? நீதான் என் மனசையே கொன்னுட்டியம்மா. இப்படி ஒரு பிரச்சனையிலயும் உங்களுக்கு ரொமான்ஸ் தேவைப்படுதா என்ன? ஏதாவது பண்ணுங்களேன். அவனுக்கு வந்துட்டானுங்க. வரட்டும். வரட்டும், அவங்க வந்துட்டு இருக்காங்க. நில்லுங்கடா. என் கூட வா. என்ன என் கூட வா? என்ன பண்றீங்க?
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கல்யாணம் ஆகலல, அதான் பிரச்சனை. அடுத்தவன் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பொறுக்கல. எங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு, நாங்க என்ஜாய் பண்றோம். நீங்களும் வீட்டுக்கு போங்க, நாங்களும் எங்க வீட்டுக்கு போறோம். போக மாட்டீங்களா? என்ன பண்றீங்க நீங்க? நாம ரிக்வெஸ்ட் பண்ணா அவங்க ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எவன் தான் பொண்டாட்டியை காதலிக்கிறானோ அவன் ரிக்வெஸ்ட் வச்சா எல்லா ஆம்பளையும் ஏத்துப்பாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. விளையாடிட்டு இருக்கீங்களா? காமெடில இல்ல, இவனுங்க நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்வானுங்க. நில்லுங்க, சுத்துங்க. என்னங்க சாவி புடிங்க, ரிமோட்டை பிரஸ் பண்ணுங்க, கார் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொல்றத கேளுங்க. இது என் வண்டிக்கு இல்லையா? இது கண்ணை மூடிக்கிட்டு கூட என்னால சுட முடியும். நீங்க உங்களுக்குள்ளேயே சுட்டுக்காதீங்க. சுடு சுடு. டேய் பாத்ரா, என்ன விடுறா? அவங்கள சுடு. இது என் வண்டிக்கு ஆச்சே. ஆமா, இது நமக்கு கோயிலே கிடைச்சிருந்ததுன்னா நம்ம குதிரையில வந்திருக்க வேண்டாம், இவங்க கிட்ட மாட்டி இருக்க வேண்டாம். நீங்க இருக்கீங்களே ரொம்ப ரொம்பவே அன்பானவர், இதான சொல்ல விரும்புற? இல்ல, நீங்க சரியான ஞாபகம் மறதி கேஸ். உங்களுக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி திட்டுற? திட்டாம என்ன பண்றது? நீங்க பண்றதெல்லாம் அப்படி இருக்கு. ஏதோ தப்புன்ட்ட விடு. ஒன்னு சொல்லவா? அந்த அங்கிளும் ஆண்டியும் ரொம்ப நல்லவங்க இல்ல? உண்மையாவே ரொம்ப நல்லவங்க. அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க பையன் சரியான முட்டாள், அன்லக்கி. அப்படிதானே? இவ்வளவு நல்ல பேரண்ட்ஸ் விட்டு அவன் பாட்டு போயிட்டான். நாமளும் அவங்கள விட்டுட்டு தானே வரோம். ஆனா பரவாயில்ல, இருக்கட்டும். நாம ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அவங்கள பாக்குறதுக்காக இங்க வரணும். அவங்க நம்ம பின்னாடி வரல? இல்ல, யாரும் வரா மாதிரி தெரியல. ஒருவேளை பைக்ல வரலாம். ஒருவேளை பைக்ல வந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. ஒருவேளை அவனுங்க வழி மாறி போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை அவங்க வேற வழியில போயிட்டாங்க. ஒருவேளை பின்னாடி வந்திருந்தா? அவனுங்க எலி மாதிரி சந்து பொந்தெல்லாம் பூந்து பூந்து வரானுங்க. அப்படிதானே? ஓ ஷிட். நீ ரொம்ப நல்லவன், எனக்கு நல்லா தெரியும். நீ யாரையும் கொல்ல மாட்ட. ஆனா நான் நல்லவன் இல்ல. டேய் நிறுத்து, இல்லனா இவனை போட்டு தள்ளிடுவேன். என்னை காப்பாத்துங்க. அந்த கிராமமே நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த கிராமத்துல இருக்க ஒருத்தருக்கும் நம்மளால பிரச்சனை வரக்கூடாது. நீங்க ரொம்ப சரியான நேரத்துக்கு வந்தீங்க இன்ஸ்பெக்டர் சார், சரியான நேரத்துக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, இது என்னோட டியூட்டி. இப்போ நீங்க சேஃபா இல்ல. ஆமா, இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? ஆனா நீங்க வந்தனால நாங்க ரொம்பவே சேஃபா ஃபீல் பண்றோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா முதல்ல போறவுக்கு சொல்லுங்க. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலனா இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கவே முடியாது. நீங்க பாருங்க சார், அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் என் தம்பி. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், என்ன வேணாலும். எனிவேஸ், இவனை நாங்க பிடிச்சிட்டோம். ஆனா உங்களை கொல்ல சொல்லி யார் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களோ அது இவன் இல்ல. இவனோட பார்ட்னரா தான் இருக்கணும். இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இவன் என்னதான் கொலை பண்ண பார்த்தா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அவன் என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றானா? ஏன்னா நான் ஃபேமஸா இருக்கேன். ஆனா உன்னை எதுக்கு? என்ன ஃபேமஸ்? அவன் பைக்க நான் மோதிட்டேன், அதனால தான் அவன் என்ன கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். நீ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுக்க முயற்சி பண்ற? ஆனா அவன் என்ன பார்த்து தானே சுட்டா. ஆக்சுவலி நீங்க என்ன காப்பாத்த ட்ரை பண்ணீங்க, அதனால உங்களுக்கு அப்படி தோணுச்சு. ஃபேக்ட் தானே இன்ஸ்பெக்டர் சார்? அப்ப நான் சொல்றது? நீங்க சொன்னாலும் ஒண்ணாக போறதில்ல. செலிபிரிட்டி சொன்னதா செல்லும். நீங்களே சொல்லுங்க. நீங்க செலிபிரிட்டினா என்ன? நான் தான் சொல்றேன், நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? உன்னை கொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது. பெரிய ஆள் நான் இல்லையா? ஏன் இப்ப என்ன கத்த வைக்கிற? எனக்கு தாகம் எடுக்குது. சார் கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்களேன். நான் அமைதியா இருக்கணுமா? மேடம் நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். சார் தண்ணி குடிங்க. என்ன சாருக்கு தண்ணி? எனக்கு தான் தாகம் எடுக்குது. என்கிட்ட ஏன் கேக்கல? எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? உனக்கு ஃபீலிங் இருக்கு. ஃபீலிங்க நான் பாத்துக்கிறேன். அவங்க ரவுடி கிட்ட சண்டை போடட்டும். உன் கூட நான் சண்டை போடுறேன். நான் இருக்கேன்ல. நான் சண்டை போடுவேன். நீயே சண்டை போடுவ? எனக்கு தோணுச்சுன்னா சண்டை போடுவேன். சார்
உங்க கையால அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. அப்பதான் மேடமோட கோவம் தனியும் போல. நல்ல அனுபவம் இருக்கு போல. உன் தாகத்தை தீக்க நானே என் கையால தரேன். வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். இந்தா. நீ திருந்த மாட்டல. சரி, இப்போ உனக்குள்ள இருக்க அந்த பயத்தை தூர விரட்டிடுன. ஆண்டவா, இவர் இல்லாம ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு வருஷம் மாதிரி போச்சு. இனிமே இவர் இல்லாம என்னால ஒரு நொடி கூட இருக்க முடியாத. தலைவரே, இவ பார்க்க எப்படி இருக்காளோ, ஐ மீன் அது இவ பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு அழகா இருக்காளோ அந்த அளவுக்கு மனசும் அழகு. ஐ மீன் அந்த அளவுக்கு நல்லவன் சொல்ற. இவ மனசளவுல நல்லவ, அதனால இவளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கட்டுமே. அதனால இவ என்ன ஆசைப்பட்டாலோ அதை கொடுத்துருங்க. ப்ளீஸ் கொடுத்துருங்க. உங்களுக்குன்னு எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஏனா நான் எனக்குன்னு என்னைக்காவது தனியா கேட்டிருக்கேனா? 2 பேருக்கு சேர்த்தான் கேட்பேன். அதாவது நாம ஒன்னா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நாம நீண்ட ஆயுளோட இருக்கணும், இதுதான் எனக்கு வேணும். அதனால நீ கேட்ட இன்டைரக்டா எனக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? நீ எனக்கு கிடைச்சிட்ட, இதுக்கப்புறம் என்ன வேணும் எனக்கு? ஹேய், எதுக்கு இப்ப நீ அழற? why crying? what happened? சொல்லு என்கிட்ட. என்ன? இந்த ஆண்டவன் ரொம்பவே அன்ஃபேர். ஒண்ணு எல்லாத்தையும் பொடுங்கிடுறாரு, இல்லைன்னா எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. அப்புறம் அந்த சந்தோஷத்தினால என்ன? அந்த சந்தோஷனாலே பயம் வருதா? ஏன்? எல்லாம் கிடைக்கும் போது அதெல்லாம் போயிடுமோன்னு பயம் வருதா? இங்க பாரு, நான் எங்கேயும் போறதில்ல. நான் ஒரு டியூன், அப்புறம் நீ இருக்கியே, நீ என்னோட மியூசிக். என்னால என்னைக்கு உன்னை மறக்க முடியாது. அதே மாதிரி என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்கவும் முடியாது. என்ன நீ என்ன மாதிரி டியூன்னா அந்த டியூனை ஹம்மிங் பண்ற உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. உன் மனசுக்குள்ள பயம் இருந்ததுன்னு வை, உன் கண்ணுல கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அந்த கண்ணீரை தொடச்சு போடு. வீடு எவ்வளவுதான் செக்யூர்டா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற பொக்கிஷன் தொலைஞ்சு போயிடுமோன்ற பயம் இருக்கதான் செய்யும். அன்னைக்கு என்கிட்ட எதுவும் இல்ல, அதனால நான் பயப்படல. இப்ப எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு காதல் எப்ப கிடைக்குமோ அது என்னை விட்டு போயிடுமோன்ற பயம் வந்துருத. உன்னை அடையணுங்கிற எண்ணம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப பெருசு. அது அவ்வளவு சீக்கிரம் யாரையும் இழக்க முடியாது. அப்புறம் என்னை அடையணுங்கிற உன்னோட எண்ணம் இருக்கு பத்தியா, அதுக்கு முன்னாடி இந்த பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உனக்கு இன்னமா என் மேல நம்பிக்கையே வரல? நம்பிக்கைலாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த கில்லர் நினைச்சு பயப்படல. உன் மேல தண்ணி பட்டுருச்சு, உன் குங்குமம் அழிஞ்சிருச்சு, அதை நினைச்சு பயப்படல. ஐடியா. பொதுவா எல்லாரும் யாரையாவது சாட்சியா வச்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணுவாங்க. நாம இப்ப சாட்சியே இல்லாம கல்யாணம் பண்ண போறோம். நாம 2 பேர் தான் இங்க இருக்கோம். இங்க பாரு, அதாவது
நீ என்ன காதலிக்கிற, நான் உன்னை காதலிக்கிறேன். நம்ம லவ் ஸ்டோரியும் தனி ட்ராக். அப்புறம் நம்ம லவ் இருக்க அது தனி. அப்புறம் கல்யாணமும் தனித்துவமா இருக்கணும்ல. அதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. திரும்பவும் கல்யாணம் நடக்கும், சடங்கும் நடக்கும். அப்புறம் கிழங்க நலங்க, அது என்ன சொல்லுவாங்க சொல்லு? நலங்கு. நலங்கு. நாம இப்ப பண்ண போற நலங்கு இருக்கு, அந்த நலங்க நாம மறக்கவும் மாட்டோம், அதை மீறவும் மாட்டோம். சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு தயாரா? ஆனா எப்படி? இந்த கல்யாணத்துல என்ன நடக்கும்? 7 தடவை சுத்தி வருவோம் இல்லையா? முதல் தடவை சுத்தி வந்த உடனே நான் சபதம் எடுப்பேன். 2வது சுத்துல நீ எடு. அப்புறம் நீ என்ன சொல்றியோ அதை சத்திய வாக்கா எடுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நிறைவேத்துப்ப. அப்புறம் நான் சொல்றத நீ வாக்கா எடுத்து நிறைவேத்து. ஆனா 3 சத்தியம் நான் பண்ணுவேன், 3 சத்தியம் நீங்க பண்ணுவீங்க. 7வது சுத்துல என்ன பண்றது? இதான் உன் பெரிய பிரச்சனையா? உனக்குள்ள டீச்சர் முடிச்சிட்டால? சரி, இதுக்கான சொல்யூஷன் அது 7வது தடவை சுத்திட்டு நாம 2 பேருமே நமக்கு எது முக்கியம் என்னோட 5வது வாக்கு என்னன்னா, நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். எல்லா சந்தோஷத்தையும். அதுக்கான உரிமை உனக்கு இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி. சந்தோஷம் சந்தோஷம் தானே? ஆமா, சந்தோஷம் சந்தோஷம் தான். என்னோட 6வது வாக்கு என்னன்னா, லைஃப்ல எவ்வளவு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, எடுக்கணும்னாலும் சரி, நான் எப்பவுமே ஒன்னு நான் கேட்டுதான் எடுப்பேன்.
இல்லையா, இதுக்கு பயங்கர சக்தி இருக்கு. இத நீங்க எனக்கு சொல்றீங்களா? எனக்கு தெரியும். இந்த பல்ஜித் பாட்டி இருக்காங்களே, அவங்க பூஜை பண்ணும்போது இதை எப்பவும் பயன்படுத்துவாங்க. அவங்க சொல்லுவாங்க இதுல ரொம்பவே சக்தி இருக்கா, இதுல எந்த பொருள் போட்டாலும் சரி இது அதுவா மாறிடுமா. சோ நான் இப்ப இதுல நிறைய அன்பை போட்டு இத உன் கையில நான் கட்டி விட போறேன். இத நீ என்னோட அன்பின் அடையாளமா நீ இதை எடுத்துக்கிட்டு இத அறுக்க கூடாது. இத தாலியா கூட நினைச்சுக்க. அப்படி தாலியா நினைச்சுக்கிட்டு இதை எப்பவும் உன் கூடவே வச்சுக்க. அப்புறம் நானும் இத என்னோட காதல் சின்னத்தோட அடையாளமா உங்க கையில கட்டி விடுறேன். இது எப்பவும் என்னோட காதலை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். இது உங்க கையில இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த குங்குமத்தை வச்சதுனால நீ எப்பவுமே தீர்க்க சுமங்கலியா இருப்ப. ஓகேவா? இனிமே நாம தடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பண்ணட்டுமா தான் கேக்குறேன். சரிப்பா சரி, நீயே பண்ணு. இப்ப சந்தோஷம் தானே? பிரக்யா உன்னை பத்தி கரெக்டா தான் சொன்ன. என்ன சொன்னாங்க? அதான் புத்திசாலியான ஆளுதான், சில நேரம் குழந்தைத்தனமா ஏதாவது பண்ணுவாருன்னு. இதுதான் பிரக்யா கூட ஸ்பெஷாலிட்டியே, மத்தவங்களுடைய குழந்தைத்தனத்தை வெளியே கொண்டு வரதுல. அது என்னமோ உண்மைதான். இந்தா நீயே ஆரத்தி எடு. இங்க பிரக்யாவை வரவேற்கிறதுக்காக இவங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா என் வீட்டுல என்ன பத்தி யாரும் கவலைப்படவே இல்ல. அதெல்லாம் சரியத்த. இந்த குங்குமத்தட்டை நான் எங்க வைக்கணும்னு சொல்லுங்க. அட என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? அப்படியே வெறும் குங்குமத்தை மட்டும் கொண்டு வந்துட்ட. தண்ணியில கரைச்சு கொண்டு வாமா, அப்பதான் பிரக்யாவை அங்கே நிறுத்தி நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்க முடியும். சரியத்த, ஒரு நிமிஷம் இருங்க, நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன். நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன். ஆனா அத்தை, கால் வலினால நான் இப்படி பண்ணிட்டேன். அத்தை, மொத்த குங்குமமும் கொட்டிருச்சு. இது பெரிய அபசகுணம் இல்லையா? கண்டிப்பா ஏதோ பெருசா தப்பு நடக்க போகுது. சார் சாரி, ஆனா போக வேண்டிய வழியில போகாம வேற வழியில வந்துட்டோம். நீங்க சரியான வழியில தான் போய்கிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் அபிஷேக் பிரேம் மெஹரா, உங்களை யாரோ கொலை பண்ண பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பாதுகாப்புக்கு தான் டிபார்ட்மெண்ட் எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. உங்களை பாதுகாப்பான இடத்துல சேர்க்க சொல்லிருக்காங்க. நானும் இந்த கான்ஸ்டபிள்ஸும் உங்க கூடவே வருவோம். உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாத்துப்போம். இது வரைக்கும் நான் பார்த்த படத்துல எல்லாமே போலீஸ் கடைசியா தான் வருவாங்க. ஆனா எங்க லைஃப்ல மட்டும் நீங்க ரொம்ப கரெக்ட் டைமுக்கு வரீங்க. தேங்க்யூ சோ மச். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் வண்டியை முன்னாடி ஓட்டிட்டு போங்க. நீங்க மிஸ்டர் மெஹராக்கு வழி காட்டுங்க. மிஸ்டர் மெஹரா, நானும் ஒரு கான்ஸ்டபிளும் உங்க கூட வருவோம் உங்களோட பாதுகாப்புக்காக. ஒருவேளை வழியில உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க உங்களை காப்பாத்துவோம். சரிங்களா? வேலை முடிஞ்சிடும் சார்.
உன்னோட டயத்தை முடிக்கிறதுக்காக இந்த போலீஸ் எப்பயுமே கரெக்டான டைமுக்கு வந்துருவான். விளக்கு அணைஞ்சிருச்சு, குங்குமம் கொட்டிடுச்சு. அப்புறம் இது பல வருஷமா நம்பிக்கிட்டு வர பழக்கம். அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப நேரமா பிரக்யாக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அவ போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. நீங்க 2 பேரும் எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்காதீங்க, ஒண்ணும் ஆகாது. சரி இப்பவே நீங்க அவங்க 2 பேர்கிட்ட போன் பேசுங்க. நீங்க இப்படி வாங்க. அதுக்கப்புறம் அபிக்கும் பிரக்யாக்காவுக்கும் எதுவும் ஆகல, அவங்க நல்லாவே இருக்காங்க. சரியா? ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? நம்ம கிட்ட வந்துட்டோம். இது கொஞ்சம் லாங் ரூட், ஆனா இதுதான் சேஃபான ரூட். அதுவும் அங்க ரைட் எடுத்துக்கங்க. ரைட். வாங்க சார். இதுதான் நீங்க சொன்ன இடமா? எனக்கு தெரிஞ்சு இதை விட சேஃபான இடம் வேற எதுவும் இல்ல. ஆனா இத பார்க்க ஏதோ ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கே. இது என் தாத்தாவோடது, இப்ப இது என்னோடது. இந்த அளவுக்கு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குற அளவுக்குலாம் போலீஸ்க்கு சம்பளம் கிடையாதுல்ல. பட் உங்க வீடு அளவு இந்த வீடு ஒன்னும் பெருசா இருக்காது, இருந்தாலும் மோசமாம இருக்காது. நான் அப்படி சொல்ல வரல. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. வெரி நைஸ். அப்புறம் இப்படி டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஃபங்க்ஷனா? என் தங்கச்சிக்கு கல்யாணம். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. சார், சங்கர், நீங்க வர வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே? யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு சார்.